வணக்கம். இது சந்திரன் டாப் ஆஃப்டர் பிளஸ் அகாடமி. அதாவது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகில் உள்ள ஒரு 4 கிலோமீட்டர் கலிங்கப்பட்டி. அதில் மெயின் ரோடு சுரண்டை டு திருநெல்வேலி போகிற ரோடு. அதில் வாட்டர் டேங்கு. ஸோ அது பக்கத்தில் ஆப்போசிட்டில் இந்த ஒரு சென்டர் இருக்குது. இதில் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னா சாத்தியம் இல்லாது. ஸோ யாரெல்லாம் மேக்ஸ் விஷயத்தில் ரொம்ப வீக்னஸாக இருக்கீங்களோ, பலவீனமாக இருக்கீங்களோ, ரொம்ப இடையூறாக இருக்கோ உங்களுக்கு, ஸோ அதுக்காக இந்த மாதிரி பாருங்கள், மேக்ஸை உங்களுக்கு தெளிவாக நடத்தி புரிய வைப்பாங்க. இது எதுக்கு உதவும் அப்படின்னாக்கா, மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், மாநில அரசு நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த எக்ஸாம் நடைபெறக்கூடிய கேள்விகள் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் முதல் 10ஆம் வரையிலான கேள்விகளிலிருந்து எடுக்கிறாங்க. பொதுவாக நம்ம ஒரு ஸ்டேஜ் கடந்த பிறகு படித்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு அதை பற்றி நம்ம புக்கை திருப்பி பார்க்குறது இல்லை. அதுதான் நம்முடைய பெரிய வீக்னஸ் பாயிண்ட்டு. இந்த கேள்விகள் வேறு எங்கேருந்துமே எடுக்க போகிறதில்ல. 6ஆம் முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இடையிலான இந்த கேள்வி தான் இந்த மேக்ஸில் வரக்கூடியது. மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே இதே தொடர்ந்து வரக்கூடியது. நம்ம மாறி மாறி ரிப்பீட் பண்ண நமக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாக வந்துடும், நம்ம படிச்சுக்கிடலாம். ஸோ அது ரிகார்டிங்காக இந்த கிளாஸ் எடுப்பாங்க. சரி, எனக்கு படிப்பே வர மாட்டேங்குது இந்த மேக்ஸில், டியூஷன் சேரலாமா அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்துக்கிடலாம். ஈவினிங் டைம், அதாவது 5:30 to 6:30 வரைக்கும் உங்களுக்கான 1 hour கிளாஸ் வந்து எடுக்கப்படும். அதில் உங்களுக்கான சந்தேகங்களை தீர்த்துக்கலாம், இந்த கிளாஸை அட்டன் பண்ணிக்கலாம். கட்டணங்கள் வந்து ரொம்ப குறைஞ்ச கட்டணம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பரு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சேர்ந்துக்கலாம். உங்களுடைய படிப்பு கல்விகளை நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு ஹெல்ப் பண்ணவும் இது ரொம்ப உதவியாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். சரிதானா? ஸோ இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக முழுமையான அளவில் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த சப்ஜெக்டை பற்றி என்ன நடத்த போகிறாங்கிறத நீங்கள் தெளிவாக இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த சம நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 2, 7, 6 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி 5 எண்ணில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11, 1, 6 எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவற்றின் சராசரி 10 எனில் ஒய்யின் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க, 2, 7, 6 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி. இப்போ 2 + 7 + 6 + எக்ஸின் சராசரின்னு கேட்டிருக்காங்கனால நம்ம வந்து இதை டிவைட் பண்ணுவோம். 1, 2, 3, 4 டிவைடட் பை 4 = 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, 2 + 7 9, 9 + 6 15, 50 + x divided by 4 = 5. இந்த 4 வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் போகும்போது மல்டிப்ளைல போகும். 15 + x = 20. x = 20 - 50. x ஓட வேல்யூ 5. x ஓட வேல்யூ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கோங்க, 5. x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோம். அதுக்கடுத்து பாருங்க, 18, 1, 6, x மற்றும் y ஆகியவற்றின் சராசரி 10 எண்ணில் கொடுத்துருக்காங்க. இப்போ 18 + 1 + 6 + x + y இன் சராசரி. சராசரியா 1, 2, 3, 4, 5 டிவைடட் பை 5 = இதோட ஆன்சர் 10 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5 நெக்ஸ்ட் கடைக்கு போகும்போது இன்ட் ஆகும். 18 + 1 + 6 + x + y = 10 × 5. 18 + 1 + 6 + x + y = 50. நம்ம ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். இதை இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 18 + 1 + 6 + x பதிலாக 5 + y = 50. 18 + 1 19, 20, 25, 25 + 5 30.
30 plus y equal to 50, y equal to 50, 30 next கிடைக்கும் மைனஸ் போகும், இப்போ y equal to 20. நம்ம கண்டுபிடிச்சிக்க வேல்யூ பாருங்க, எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 20. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்.